அத்தியாயம் 619. சமரன் மற்றும் சுக்ராந்தின் தாக்குதல்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியதால் வானத்தில் ஒரு பெரிய ஒளி எதிரொலித்தது. இதற்கிடையில் சமரனின் வாள் சுக்ராந்தின் சக்தி வாய்ந்த சக்திகளுடன் மோதி பின்னோக்கி நகரத் தொடங்கியது. மறுபுறம் சமரனின் சக்தி தனது வாளுடன் மோதியவுடன் அதன் மீது திரண்டிருந்த ஒளி தன் கையில் சிக்கியதை சுக்ராந்த் உணர்ந்தார். அதே சமயம் அந்த பச்சை ஒளி சுக்ராந்தின் கையில் எரிந்த அலை அலையான தெய்வீக ஒளியை வலுவிழக்கச் செய்ய ஆரம்பித்தது. மேலும் சுக்ராந்தால் இந்த பலவீனத்தை தனது கண்களாலேயே பார்க்க முடிந்தது. இதனால் சுக்ராந்த் தனது இதயத்தில் ஒரு விசித்திரமான அமைதியின்மையை உணர்ந்தார். மேலும் அவர் அந்த பச்சை ஒளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தார். உண்மையில் இப்போது அந்த ஒளியை மிக அருகில் இருந்து பார்த்த பிறகு இந்த ஒளி நிச்சயமாக சமரனின் பச்சை தாமரை தெய்வீக ஒளி அல்ல என்று சுக்ராந்தால் நம்பிக்கையுடன் சொல்ல முடிந்தது. இந்த உணர்தலின் மூலம் சுக்ராந்த் தனது உடலில் இருந்து நிறைய ஆற்றலை வெளியிட்டார். பின் சில நொடிகளில் அவரது கையில் எரிந்த பச்சை ஒளி மறைந்தது. இதற்கிடையில் சுக்ராந்தின் பார்வை சமரன் மீது ஆச்சரியத்துடன் பதிந்தது. அவரது விசித்திரமான பார்வையை பார்த்த சமரன் சிரித்தார். சமரனை சமாளிப்பது இப்போது கடினமாகிவிட்டதை சுக்ராந்த் புரிந்து கொண்டார். இதற்கு காரணம் நிச்சயமாக கடந்த 2 வருடங்களில் நடந்த ஏதோ ஒன்றுதான். மறுபுறம் அடர் பச்சை நிற ஒளியை சுக்ராந்த் அவ்வளவு எளிதாக அணைக்க முடிந்ததைக் கண்டு சமரனும் சற்று ஆச்சரியப்பட்டான். வர்ணமித்திரர் சமரனுக்கு சொன்னது போல சுக்ராந்த் சக்தி வாய்ந்தவர்தான். உண்மையில் சுக்ராந்த் அதிக சக்தி வாய்ந்தவர் மட்டுமல்ல, சமரன் எதிர்பார்த்ததை விடவும் திறமையானவர். கடந்த 2 வருடங்களில் சமரனின் சக்திகள் வெகுவாக அதிகரித்திருந்தாலும் இந்த 2 வருடத்தில் சுக்ராந்தும் மிகவும் சக்தி வாய்ந்தவராக மாறியிருப்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஒருவேளை சுக்ராந்த் கூறியது முற்றிலும் சரியாக இருக்கலாம். அதாவது அவர் ஒரு சக்தி மூதாதையராக மாறுவதற்கு மிக நெருக்கமாகவே இருந்தார். அப்போது சமரனை பார்த்த சுக்ராந்த் அவன் கைகளில் ஒளி எரிவதை உணர்ந்து, அந்த கிழமை இவனை எந்த காரணமும் இல்லாம தன்னோட சிஷ்யன் ஆக்கிக்கல. இவன் நிச்சயம் ஒரு சாதாரண பையன் இல்ல. ஒருவேளை நான் இவனோட பலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல திரும்ப ஏதோ தப்பு செஞ்சிட்டோம் போல என்று தனக்குள் சொல்லிக் கொண்ட சுக்ராந்த் தன் இதய துடிப்பை கட்டுப்படுத்தி கொண்டார். பிறகு ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டவர் சமரனை மூர்க்கமான நோக்கத்துடன் பார்த்தார். பின் சமரனிடம் திகிலூட்டும் புன்னகையுடன், கடந்த 2 வருஷத்துல உன்னோட சக்திகள் ரொம்பவே அதிகரிச்சிருக்கிறது எனக்கு புரியுது. ஆனா இந்த முறை நான் இதை கைவிட போறதில்லை என்றார். அடுத்த கணம் சுக்ராந்த் தனது கைகளால் வெவ்வேறு முத்திரைகளை உருவாக்க தொடங்கினார். அதைத் தொடர்ந்து அவரது உடலில் இருந்து சக்திகளின் வெள்ளம் வெளியேறத் தொடங்கியது. அவரது உடலில் இருந்து வெளிவரும் சக்திகளை பார்க்கும்போது அந்த சக்திகள் எந்த சாதாரண சக்தி சக்கரவர்த்தியை விடவும் சக்தி வாய்ந்தவை என்று யூகிக்க முடிந்தது. இதன் மூலம் அவர் இன்னும் சிறிது காலத்தில் சக்தி மூதாதையராக மாறப்போகிறார் என்பது உறுதியாகியது. பல சக்திகள் வெளியே வருவதை பார்த்து சுற்றி நடக்கும் போட்டிகள் சட்டென நின்றுவிட்டன. இந்த நேரத்தில் பலரின் ஆச்சரியமான கண்கள் சுக்ராந்தை பார்க்க ஆரம்பித்தன. சுக்ராந்தின் சக்திகளைக் கண்டு கருப்பு மூளையணியினர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் அதே நேரம் சுக்ராந்தின் சக்திகள் இப்படி வெளிவருவதைக் கண்டு உள்பகுதியில் இருந்த பெரியவர்களின் முகத்தில் பயம் தோன்றத் தொடங்கியது. அவர்கள், சுக்ராந்த் உண்மையிலேயே சக்தி சக்கரவர்த்தி தானா, இல்லை இந்த மனிதர் ஒரு சக்தி மூதாதையர் ஆயிட்டாரா என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். உண்மையில் சில காலமாக சுக்ராந்த் தனது முழு சக்தியையும் எந்த சண்டையிலும் பயன்படுத்தவில்லை. எனவே அவரது உண்மையான வலிமை எவ்வளவு பெரியது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இப்போது சுக்ராந்தின் உடலில் இருந்து வெளிப்படும் சக்தி பூமியை அதிரச் செய்வதைக் கண்டு பெரியவர் பரமார்த்தா, தங்கம் மற்றும் வெள்ளி என அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். சுக்ராந்தின் சக்தியை உணர்ந்த தங்கம், வெள்ளி சகோதரர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் வியப்புடன் பார்த்தனர். இவர் ரொம்பவே புத்திசாலி. அவர் இவ்வளவு சக்தி வாய்ந்தவராக மாறினது அவர் நமக்கு தெரிவிக்கவே இல்லை என்றனர். இப்படி சொல்லும் போதே இருவரின் கண்களிலும் கொஞ்சம் பொறாமை தென்பட்டது. இவர்கள் இருவருமே கடந்த 10 வருடங்களாக சக்தி சக்கரவர்த்தி தரவரிசையில் சிக்கிக் கொண்டிருந்தனர். ஆனால் அதே சமயம் சுக்ராந்தோ சில வருடங்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தவராக மாறிவிட்டார். மறுபுறம் சுக்ராந்தின் உடலில் இருந்து அபரிமிதமான சக்தி வெளிப்படுவதை பெரியவர் பரமார்த்தா கண்டதும் ஒரு விசித்திரமான பயம் அவரது இதயத்தை நிரப்பியது. சமரன் மட்டுமல்ல, பெரியவர் பரமார்த்தாவால் கூட சுக்ராந்தின் சக்திகள் மற்றும் தெய்வீக ஒளிக்கு எதிராக சென்று அவரை தோற்கடிக்க முடியாது என்பது அவருக்கு புரிந்தது. இப்போது சமரனாலும் சுக்ராந்தை எந்த விலையிலும் கையாள முடியாது என்பதை பெரியவர் பரமார்த்தா அந்த சக்தியிலிருந்து புரிந்து கொண்டார். இதன் பொருள் சுக்ராந்த் விரைவில் சமரனை தோற்கடித்து பின்னர் பெரியவர் பரமார்த்தாவையும் தோற்கடிப்பார். அப்படியானால் அவர்களின் உள்பகுதி இதுவரை சந்திக்காத அளவுக்கு இந்த முறை இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த இழப்பு மரியாதை இழப்பாக மட்டும் இருக்காது, பல பெரியவர்களின் உயிர் இழப்பாகவும் இருக்கும். ஏனென்றால் இந்த போராட்டத்தில் மக்கள் இறப்பது உறுதி. இந்த எண்ணத்துடன் பெரியவர் பரமார்த்தா பெருமூச்சு விட்டார். ஆனால் சமரன் மீண்டும் ஒரு அதிசயத்தை நிகழ்த்த முடியும் என்று நம்பினார். சுக்ராந்தின் சக்திகளைக் கண்டு சமரனும் மிகவும் கவலையடைந்தார்.
சுக்ராந்த் இவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருப்பார் என்று அவன் நினைக்கவே இல்லை. சமரனை பொறுத்தவரை அத்தகைய சக்தி வாய்ந்த நபரை பலவீனமாக கருதும் தவறை அவனால் ஒருபோதும் செய்ய முடியாது. அதே நேரம் தன் சிறகுகளை விரித்த சுக்ராந்த், கடந்த 2 வருஷத்துல என்னோட உண்மையான சக்தியை காட்ட என்ன கட்டாயப்படுத்திய முதல் நபர் நீதா சமரா என்றார். இதைத் தொடர்ந்து சுக்ராந்தின் ரெக்கைகள் திடீரென மறைந்து போயின. மேலும் அவர் ரெக்கைகள் இல்லாமல் காற்றில் மிதந்து கொண்டிருந்தார். பொதுவாக இதை செய்வது சக்தி மூதாதையர்களின் அடையாளம். இதன் காரணமாக அவர்களின் வேகமும் வலிமையும் மிகவும் அதிகரிக்கும். இதற்கிடையில் ஆழ்ந்த மூச்சை இழுத்த சமரன் சுக்ராந்தை பார்த்தான். நீ இன்னும் சக்தி மூதாதையர் ஆகல. அந்த தரத்துக்கு கொஞ்சம் தொலைவில் இருக்க, புரியுதா? நீ இன்னும் தொலைவில் இருக்க. இந்த மாதிரி சூழ்நிலையில இவ்வளவு பெருமை காட்டுறது சரின்னு நினைக்கிறியா என்று கேட்டான். உடனே சுக்ராந்த் தனது கைகளில் நிறைய சக்திகளை திரட்டி திகிலூட்டும் வகையில், குறைந்தபட்சம் இந்த சக்திகள் போதும். உன்ன மாதிரி ஒருவனை என்னால சுலபமா அழிக்க முடியும். நீ ரொம்ப பிடிவாதக்காரனா இருக்க. பெரியவங்க பேச்ச கேட்கறதும் இல்ல. இன்னைக்கு நான் உனக்கு அதுக்கு சரியான பாடம் கத்துக் கொடுக்கிறேன் என்றார். ஆனால் சுக்ராந்த் சொன்னதை கேட்ட சமரன் உடனே புன்னகைத்து தன் தெய்வீக ஒளியை மேலும் அதிகரித்தான். தொடர்ந்து தன் கைகளை ஒன்று சேர்த்த சமரன் தெய்வீக ஒளியை 2 தெய்வீக ஒளிகளாக மாற்றினான். ஒரு தெய்வீக ஒளி பச்சையாக இருந்தது, மற்றொரு தெய்வீக ஒளி நிறமற்றதாக இருந்தது. இதை செய்யும் போது சமரன் சுக்ராந்தின் முகத்தை பார்த்தான். அதில் ஒரு விசித்திரமான ஆச்சரியம் தெரிந்தது. இந்த ஆச்சரியத்தை பார்த்த சமரன் சிரித்துக் கொண்டே, 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என் தெய்வீக ஒளி ஏன் வித்தியாசமா மாறுச்சுன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா இப்ப உனக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். என்ன சரியா என்றான். சமரனின் கையில் எரியும் நிறமற்ற ஒளியை கண்டு சுக்ராந்தின் கண்கள் விரிந்தன. அவரது குரல் நடுங்க, இதய தெய்வீக ஒளியா என்றவர் தன் முழு பலத்தையும் சேர்த்து பற்களை அரைக்க ஆரம்பித்தார். சமரனின் சக்தி வாய்ந்த தெய்வீக ஒளியின் ரகசியம் இப்போது அவருக்கு தெரிந்தது. இத்துடன் சமரன் இதய தெய்வீக ஒளியை பெற்றிருப்பதை சுக்ராந்தால் நம்பவே முடியவில்லை. நீ இதய தெய்வீக ஒளியை கட்டுப்படுத்துறதுல நீ வெற்றி பெற்றியா என்றார். சமரன் அவரிடம் கேலியாக, சரியான பதில். இந்த பதிலுக்கு பரிசா உனக்கு பெரிய அடி கிடைக்க போகுது என்றான். சமரன் சுக்ராந்தை பார்த்து சிரிப்பது அவருக்கு மேலும் கோபத்தை வரவழைத்தது. சமரனும் இதையே எதிர்பார்த்தான். ஒருவேளை அவர் கோபத்தில் முட்டாள்தனமாக ஏதாவது செய்வார் என்று சமரனுக்கு தெரியும். அதே நேரம் சமரன் தன்னை கேலி செய்வதை பார்த்து சுக்ராந்தின் முகம் மிகவும் ஆபத்தானதாக தோன்றியது. உடனே, என்னால நம்ப முடியல. இதய தெய்வீக ஒளி உன்னை கொல்லல, அதே நேரம் நீ அதை கட்டுப்படுத்தி இருக்க. இதை என்னால நம்பவே முடியல. இந்த 2 தெய்வீக ஒளிகளோட சந்திப்பால தான் உன்னோட கரும்பச்சை ஒளி உருவாகி இருக்குன்னு இப்பதான் புரியுது. இதனாலதான் என் அலையான தெய்வீக ஒளி உன்னோட ஒளிக்கு பயந்திருக்கு. ஓஹோ, இந்த சுடர் மந்திரம் ஒரு அற்புதமான விஷயம். திரும்ப ஒரு முறை அதோட மதிப்பை எனக்கு உணர்த்திட்ட சமரா. அதனால என்ன விலை கொடுத்தாவது உன்கிட்ட இருந்து அதை எடுத்துக்குவேன். 2 வகையான தெய்வீக ஒளிகள் இருந்தும் என்ன பயன்? அதோட முழு சக்தியையும் நீ பயன்படுத்த முடியுமா என்ன? என் சக்திக்கும் உனக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. அதை இணைக்க உன்னால ஒரு பாலம் கட்ட முடியாது. ஒருவேளை நான் உன்னை தோற்கடிச்சிட்டா சுடர் மந்திரம், பச்சை தாமரை தெய்வீக ஒளி மற்றும் இதய தெய்வீக ஒளி 3 என்னுடையதா இருக்கும். அதுக்கப்புறம் நான் இந்த உலகத்திலேயே ரொம்பவே சக்தி வாய்ந்த நபரா மாறுவதை யாராலையும் தடுக்க முடியாது என்று சுக்ராந்த் கனவு கண்டு கொண்டே செல்ல சமரன் சிரித்தபடி சுக்ராந்தை மீண்டும் கேலி செய்ய ஆரம்பித்தான். பா, உன் கூக்குரலை கேட்டு என் காது 2 அழுத்து போச்சு. உண்மையை சொல்லவா, இந்த மாதிரி சும்மா கத்திக்கிட்டு இருக்காம சில விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு முதல்ல என்னை தோற்கடிக்க முயற்சி செய்ய என்ற சமரன் வலது கையை உயர்த்தினான். அதில் எரியும் நிறமற்ற தெய்வீக ஒளி திடீரென்று நடுங்கத் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து சமரனுக்கு சிறிது தூரத்தில் நின்று கொண்டிருந்த சுக்ராந்தின் இதயத்தில் ஒரு விசித்திரமான எரியும் உணர்வு உணரப்பட்டது. இந்த எரியும் உணர்வுடன் அவரது உடல் மிகவும் சூடாக தொடங்கியது. அவர் உடனடியாக தனது சக்திகளின் உதவியுடன் இந்த எரியும் உணர்வை கட்டுப்படுத்தினார். பின் தன் நெஞ்சில் கையை வைத்துக் கொண்டு திகிலூட்டும் குரலில், இதய ஒளியை பயன்படுத்தினியா என்று கேட்டார். வெளிப்படையாக இதய தெய்வீக ஒளியின் தாக்கத்தால் சுக்ராந்த் மிகவும் கலக்கமடைந்தார். இதய ஒளி என்பது இதய தெய்வீக ஒளியின் கண்ணுக்கு தெரியாத பகுதியாகும். இது ஒரு நபரின் இதயத்தை நேரடியாக தாக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக மனித உடலில் மிக நுட்பமான பகுதி மனித இதயம். எனவே அடுத்த நொடியில் அந்த ஆபத்தான மற்றும் சக்தி வாய்ந்த தாக்குதலில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள சுக்ராந்த் இதய ஒளியை மிகுந்த சக்தியுடன் அணைக்கத் தொடங்கினார். சமரன் சுக்ராந்தின் நிலையை பார்த்து சிரித்தான். இதய ஒளியை அணைக்க முயலும் போது சுக்ராந்தின் உடலில் இருந்து வெளிவரும் சக்திகள் முன்பை விட சற்று பலவீனமாக இருப்பதை அவன் பார்த்து கொண்டிருந்தான்.
உண்மையில் இதய ஒளியை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாக இருந்தது. இப்போது சுக்ராந்தின் கவனம் இரண்டு பக்கமாக பிரிந்ததால் சமரன் இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி தயாராக இருந்தான். அதே நேரம் சுக்ராந்த் கோபத்தில் பல்லை கடித்தார். இந்த சிறிய இதய ஒளியோட உதவியால எனக்கு தீங்கு செய்ய முடியும்னு நினைக்கிறியா என்ற சுக்ராந்த் மீண்டும் ஒரு முறை தன் உடலில் இருந்து அதிக சக்தியை வெளியேற்றத் தொடங்கினார். அவருடைய செய்கைகளை பார்க்கையில் அவர் சமரன் மீது மிகவும் ஆபத்தான தாக்குதலை நடத்த தயாராகிவிட்டது போலிருந்தது. அதே நேரம் சுக்ராந்தின் உடலில் இருந்து இந்த அபார சக்தி வெளிப்படுவதை சமரன் உணர்ந்தான். இதைத் தொடர்ந்து அவன் தனது முஷ்டியை மூடிக்கொண்டு தனது வாளை ஒளியால் நிரப்பத் தொடங்கினான். சமரனின் தெய்வீக ஒளியும் வாளை நிரப்பிட கருப்பு வாள் கரும்பச்சை நிறமாக மாறத் தொடங்கியது. மேலும் அதை சுற்றியுள்ள வெப்பமும் வெகுவாக அதிகரித்தது. இதற்கிடையில் சமரன் வாளின் பிடியை இறுக்கினான். மேலும் சுக்ராந்தின் சக்திகள் தன்னை நோக்கி வருவதை அவன் பார்க்க ஆரம்பித்தான். அப்போது சமரனின் வாள் யாரும் நேரடியாக பார்க்காத சூரியனைப் போல பிரகாசமாக ஜொலிக்கத் தொடங்கியது. சமரனின் கையில் இருந்த வாள் ஜொலிக்க ஆரம்பித்ததை பார்த்த சுக்ராந்த் அடுத்த கணம் கத்தினான். என்னோட இந்த தாக்குதலோட இந்த சண்டை முடிஞ்சிடும் சமரா. போய் அந்த கிழவனோட ஆன்மாவுக்கு துணையாகிடு என்றவர் திடீரென பளபளப்பான முத்திரை என்று கத்தினார். அதைத் தொடர்ந்து சுக்ராந்தின் கைகளில் இருந்து வெளிவரும் ஒளி பிரகாசமாக பிரகாசிக்கத் தொடங்கியது. இதன் மூலம் சமரனை நேரடியாக தாக்கினார். இந்த தாக்குதலுடன் ஒரு ஒளிரும் தாக்குதல் வானத்தில் அதிவேகமாக சமரனை நோக்கி நகரத் தொடங்கியது. அந்த தாக்குதலை பார்த்த பலருக்கு உடல் சிலிர்த்தது. உண்மையில் அந்த தாக்குதலில் மறைந்திருக்கும் ஆபத்தான சக்தியை அவர்களால் யூகிக்க முடிந்தது. ஆனால் திடீரென சமரன் தலைக்கு மேல் வாளை உயர்த்தி நெருப்பு அலை என்று கத்தினான். உடனே சமரனின் அந்த வாளிலிருந்து ஒரு பெரிய பிரகாசமான பச்சை ஒளி வெளிப்பட்டு முன்னேறத் தொடங்கியது. அந்த ஒளியின் சக்தி வாய்ந்த தாக்குதல் சுக்ராந்தின் தாக்குதலை நோக்கி நேராக சென்றது. மேலும் அது மிகவும் ஆபத்தானதாகவும் தோன்றியது. இதனால் வானத்தில் இரண்டு வண்ண ஒளிகள் ஒன்றுக்கொன்று வேகமாக நகரத் தொடங்கின. அது கடைசியாக அனைவரின் அச்சம் நிறைந்த கண்களுக்கு முன்பாக ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டது. இரண்டு தாக்குதல்களும் மோதிக்கொண்டவுடன் மிகவும் உரத்த வெடிப்பு சத்தம் கேட்டது. மேலும் அதிலிருந்து வெளிப்பட்ட ஆற்றல்கள் எங்கும் பரவத் தொடங்கின. அந்த ஆற்றல் புயலிலிருந்து தப்பிக்க அந்த பகுதியில் இருந்த மக்கள் அனைவரும் தத்தம் சக்திகளை பயன்படுத்த வேண்டியிருந்தது. இதனால் அங்கு ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. சுமார் 5 நிமிடங்கள் அந்த அமைதி நீடித்தது. அதன் பிறகு மக்கள் எதையோ பார்க்க தொடங்கினர். இந்த நேரத்தில் சுக்ரநகர் மக்களும் வானில் இந்த வெடிப்பை கண்டனர். ஒருவேளை அந்த வெடிப்பு நகரில் நடந்திருந்தால் அனைவரும் இறந்திருப்பார்கள் என்று அவர்கள் பயந்தனர். மேலும் 2 சக்தி சக்கரவர்த்திகள் மோதிய போதுதான் இவ்வளவு ஆபத்தான வெடிப்பு வெளிவர முடியும். மறுபுறம் வெடிப்பிலிருந்து வெளிப்பட்ட சக்திகளின் அலை மறையத் தொடங்கியதும் வானத்தில் 2 பேர் மிதப்பதை அனைவரும் பார்த்தார்கள். இந்த நேரத்தில் சுக்ராந்த் மூச்சு திணறிக் கொண்டிருந்தார். அவரது தலைமுடி பெரிய அளவில் சிதறி கிடந்தது. இருந்த போதிலும் சமரனை விட அவரது உடல்நிலை மிகவும் சிறப்பாக இருந்தது. அவரது நிலையை பார்க்கும்போது இந்த வெடிப்பினால் அவருக்கு அதிகம் பாதிப்பு ஏற்படவில்லை என்பது தெரிந்தது. மறுபுறம் சமரனின் முகம் இப்போதைக்கு வெளிரி போயிருந்தது. அவனது சுவாசமும் மிகவும் கனமாகிவிட்டது. இருவரின் நிலையை பார்த்தால் இப்போதைக்கு அந்த சண்டையில் சுக்ராந்த் தான் ஜெயிக்கப் போகிறார் என்பது தெரிந்தது. வெற்றியின் இந்த உணர்வை உணர்ந்த சுக்ராந்த் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டார். மேலும் சமரனின் மோசமான நிலையை கண்டு சிரித்து அவனை கேலி செய்தார். என்ன நடந்துச்சு சமரா? உன்னோட நாக்கு ரொம்ப வேகமா நகர்ந்துச்சு. ஆனா என்னை எதிர்க்கிற அளவுக்கு உன் சக்திகள் இல்லைன்னு இப்போ உனக்கு புரியுதா? உன்னோட சக்திகள் இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சு போயிடுச்சே. இப்போ புரியுது. நான் உன்னை ரொம்பவே சக்தி வாய்ந்தவனா கருதி தவறு செஞ்சிருக்கேன். ஆனா நீ உண்மையில ரொம்பவே பலவீனமானவன் என்றார். இந்த நேரத்தில் சமரன் மூச்சு வாங்கிக் கொண்டே வானத்தில் சத்தமாக சிரிக்கத் தொடங்கிய சுக்ராந்தை மெதுவாக பார்த்தான். பின் அவருடைய சிரிப்பை பார்த்த சமரனின் முகத்திலும் சட்டென்று ஒரு லேசான சிரிப்பு வர அவன் தாழ்ந்த குரலில், சுக்ராந்த், உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா? ஆனா உண்மை என்னன்னா சண்டை இன்னும் ஓயல என்றான்.